உங்களது கல்வி பணிக்கு அப்புறம் நீங்க என்ன பணியை தேர்வு செய்தீங்க? இந்த பிஎஸ்சி முடித்த பிறகு ஆசிரியர் பணிக்காக நான் பிஎட் படிப்பதற்காக முயற்சி செய்தேன். அப்பொழுது எனக்கு தமிழகத்திலே அந்த இடம் கிடைக்கவில்லை. ஆதலால் மைசூர் யூனிவர்சிட்டியிலே தும்கூர் என்ற வில்லேஜிலே, இந்த டவுன்ல இருக்கிற ஒரு பிஎட் காலேஜிலே நான் சேர்ந்தேன். அப்பொழுது என்னுடன் இப்பொழுது சேவை கோவிந்தராஜ் என்பவரும் இன்னும் 6 பேர், மொத்தம் நாங்கள் 8 பேர் அந்த கல்லூரியிலே தமிழகத்திலிருந்து போய் சேர்ந்து படித்தோம். அங்கே எனக்கு பயிற்சி கொடுத்தார்கள். எப்படி சமூக சேவை செய்ய வேண்டும், எப்படி மக்களிடம் அணுக வேண்டும், எப்படி மக்களிடம் கேள்வி கேட்டு அவர்களிடமிருந்து பதில் பெற வேண்டும், எப்படி அவர்களுடைய உண்மையான நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும், ஏழ்மை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பயிற்சி கொடுத்து நான் 1 மாதம் ஆந்திராவில் இருக்கின்ற அந்த விஆர்ஓனுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து பயிற்சி பெற்று பிறகு திருச்சியிலே இருக்கின்ற கிளை அலுவலகத்திலே நான் வந்து சேர்ந்தேன். 1976ஆம் ஆண்டு நான் அந்த விஆர்ஓவிலே சேர்ந்து முதலாக நான் கற்றுக்கொண்டதிலே கட்டடம் கட்டுவதை பற்றி எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி கட்டடம் கட்டுவது, எப்படி அடித்தளம் போடுவது, எப்படி சுவர் கட்டுவது, எப்படி அந்த கூரை அமைப்பது என்பதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த கிராமத்திலே நிறைய கூரை வீடுகள் தான் இருந்தது. அதில் எப்படி செங்கலிலே கட்டுவது, எப்படி ஆர்சிசி அந்த கூரை அமைப்பது என்பதை பற்றியெல்லாம் அங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்து கட்டி முடித்து சிறப்பு விழா செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர், சுகாதார அலுவலர் எல்லாம் வந்து அந்த கட்டிடத்தை திறந்தார்கள்.